வணக்கம். பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 80ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க வந்து ஒரு அஜெண்டாவ வந்து திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள்னா ஓகே, எல்லா விதமான பெண்களும் இருப்பாங்க. பாடி அப்படிங்கிறது எல்லா டைப்ஸ் ஆஃப் பாடியும் இருக்கும். இதான் வந்து நேச்சுரல். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுமஸ்தான உடலோடையும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஸ்லிம்மாவும் இருக்க மாட்டாங்க. அதில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒரு கான்ஷியஸ் ஆக்கி, எப்படி இந்த உலக அழகி போட்டிலாம் நடத்தி இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் உள்ள புகுத்துனாங்களோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும். சைஸ் 0 அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பெண்கள் கிட்ட, ஐரோப்பிய பெண்கள் கிட்ட திணிச்சு, அதை உலகம் முழுக்க ஒரு வியாபாரமாக்கி, அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, பல பெண்களோட மைண்ட வந்து மாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து தாடிக்கு வந்து எண்ணெய் வாங்குறானுங்க, அதுக்கப்புறம் இங்க தடவிக்கிறானுங்க, என்னன்னோ சொல்லிட்டு எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ். ஆண்களே வந்து உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே ஒரு தனி பட்ஜெட் வச்சு செயல்பட்டு இருக்கும்போது, பெண்கள ஈஸியா தூண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து மேபி இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வச்சு, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களோட ரொம்ப அதிகமாக அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறனால, அதை வச்சு அவங்களோட மைண்டில் கேம் விளையாடுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் 0 மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி 2010க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு லெவலுக்கு போயிட்டு, சரி இப்போ ஜிம் அப்படிங்கிறது எப்படி ஒரு வியாபாரமாச்சு, அது மட்டும் இல்லாமல் யோகா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கமர்ஷியலாகி எல்லாருமே வந்து எங்கே பார்த்தாலும் யோகா ஸ்டூடியோஸ் இருக்குது. யோகா பண்ணுறது நல்ல விஷயம் தான். பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமர்ஷியலைஸ் ஆக்கி அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக வந்து விஸ்தரிக்கிறாங்களே, அதில் தான் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சில மருந்துகள், சில சர்ஜரிஸ்லாம் வந்து பெண்களை டார்கெட் பண்ணி, அதாவது அழகியல், நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாகலாம், அழகு சப்ஜெக்டிவ் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகம் அழகுன்னு ஒன்று வச்சிருக்குல்ல, அந்த அழகாகலாம்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த பொட்டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானை வச்சு பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குல்ல. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொட்டாக்ஸ் அடிக்கிறாங்க. இந்த பொட்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இளமையான தோற்றமாக வந்து காட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இப்போது டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையாக ஒரே ஒரு ஃபேஸ் கட், ஒரு ஃபேஸ் ஷேப்பில் இருப்பாங்கள்ல, அது மாதிரி இந்த பொட்டாக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகி, லிப்ஸ் எல்லாம் வந்து பெருசாகி, ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொல்லணும்னா, நம்ம ஜெஃப் பெசோஸ் இருக்கார்ல, அமேசானோட ஓனர், அவரோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா, அதான் ப்ராப்பர் அந்த பொட்டாக்ஸ் ஃபேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் ரொம்ப பிரபலமாக்கப்பட்டு, அது ஹாலிவுட்டில், ஐரோப்பாவில் இருந்து இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த ஒசாம்பிக். இந்த ஒசாம்பிக் அப்படின்னு சொல்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, செமாக்ளூடைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை GLP-1 ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மெடிசன், GLP-1 மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி டேப்லெட்லாம் இல்லைங்க, இது வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எதற்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடையை குறைப்பதற்கு. உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் நேச்சுரலாகவே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபேட் அப்படிங்கிறது ஈஸியாக பாடியில் வந்து அப்படியே தங்கிரும், அவங்களோட உடல் எடை வந்து கூடிரும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் ஹார்மோன்லாம் நிறைய சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு வேளை மாறிடுச்சு அப்படின்னா, பெண்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை கூறிடும். இதில் கூடவே வந்து தைராய்டு பிரச்சனை ஆண்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எடை கூடுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த எடை கூடாமல் கொஞ்சம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சு உடம்பை கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சுக்கிறது, வெயிட்டை குறைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம அம்மாங்களோட வயசில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுட்டு வெயிட்டை குறைச்சா மட்டும்தான் பின்னால் மூட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். பட் இந்த ஹெல்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இன்னொரு பக்கம் அழகியல் சார்ந்து தான் இந்த ஒசாம்பிக் மெடிசன்லாம் வருது. ஸோ இந்த ஒசாம்பிக் மெடிசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் டேர்மாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். இந்த மெடிசனை நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதாவது நீங்கள் போய்ட்டு சாதாரணமாகலாம் இதை வாங்கி வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, அவர்கிட்ட வந்து நீங்கள் வற்புறுத்தி இதை ஒரு வழியாக வந்து கேட்குறீங்க, இல்லை அவங்க வந்து உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒரு ரெகுலர் பேசிஸில் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இதில் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பசிச்சாதானே சாப்பிடுவீங்க. பசிச்சாதானே நிறைய விஷயங்களை வந்து வயிற்றுக்குள்ளே கொட்டிக்கிறதுக்கு தோணுது. உனக்கு பசியே நான் இல்லாமல் பண்ணிட்டா, அதாவது முற்றிலுமாக பசியெல்லாம் இல்லாமல் பண்ண போக முடியாது. இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டே வரையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிடைட் உங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 இட்லி சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்தால், நிஜமாகவே ஒரு 1.5 இட்லி 2 இட்லிக்கு மேலே உங்களுக்கு சாப்பிடவே முடியாத அளவுக்கு உங்களோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபுல் ஆகிட்டா மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஆனோடனே நம்மளுக்கு வந்து காலையில் சாப்பிட்டா மதியம் நேச்சுரலாக பசிக்குது, திருப்பி நைட்டு பசிக்குதுல்ல, அந்த மாதிரி 3 இடைவேளையில் உங்களுக்கு ஒரு பசி அப்படிங்கிறது ஒரு சீராக இருக்கு இல்லையா. இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் கம்மியாக தான் சாப்பிட முடியும்னு சொன்னல, அதே மாதிரி உங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவை உட்கொண்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கரைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் ஆகுது இல்லையா, அந்த டைஜஷன் ப்ராசஸையும் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பேசிக்லி உங்களோட ஆப்படைட்டை குறைச்சி உங்களோட ஃபுட் இன்டேக் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு, அது ரொம்ப அநியாயத்துக்கு குறைச்சிடும். இவ்வளோண்டு சாப்பிட்டு எப்படா உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்ச நாளில் எஃபெக்ட்ஸ்லாம் தெரியுதுன்னா அவங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ஒசாம்பிக்கோட எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கேலரிஸும் உங்களுக்குள்ளே போகாததுனால எப்போவுமே கொஞ்சம் சாப்பிட்ட திருப்தியான ஒரு ஃபீலிங்கும் இருக்கிறதுனால உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். இதில் வந்து ரிசல்ட் இல்லை அப்படிலாம் சும்மா சொல்ல முடியாது. இதில் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறனால தான் அந்த ஹாலிவுட் செலிபிரிட்டிஸு அங்கே இருக்கிற டிவி பர்சனாலிட்டிஸு மாடல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் ஐரோப்பாவுக்கு வந்து இப்போ இந்தியாலையும் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேல் தட்டில் இருக்கக்கூடியவங்க ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறத தாண்டி இப்போ பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நார்மலான விஷயங்களாக மாறி இப்போ நடுத்தர வயது பெண்கள், வயதானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி காலேஜ் படிக்கக்கூடிய சில பெண்களே வந்து உடல் எடையை குறைக்கிறேன், நான் ஸ்லிம்மாக ட்ரிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒசாம்பிக் மெடிசனை நோக்கி எல்லாருமே போகிறாங்க. அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்க, உடம்பு எடை குறைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்கு வந்து டெய்லியெல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு சாப்பாட்டை அடக்கி அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ இந்த மெடிசன் நல்லது தானே பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லது மட்டுமா பண்ணுது? ஸோ பேசிக்கலி எல்லாத்துக்குமே எஃபெக்ட்னு ஒன்று இருந்தால் சைடு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அது மெடிசனில் உங்களுக்கு தெரியும். அலோபதி மெடிசனில் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் போடுற எல்லா மெடிசன்லையும் கண்டிப்பாக இருக்கும். அது தலைவலி, ஜுரம் மாத்திரையில் ஆரம்பித்து இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கும் நீங்கள் போடக்கூடிய மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக ஆன் அ லாங் டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூச்சு திணறல், மூச்சு சரியாக விட முடியாத ஒரு மாதிரி ஒரு கொமட்டல் அந்த சென்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுற பெரும்பான்மையானவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொமட்டலையும் தாண்டி வாந்தி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வாமிட் பண்ணுறதுக்கான இன்ஃப்யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இந்த மெடிசன் இருக்குது. அண்ட் வயிற்றுப்போக்கு, டயரியாவும் பார்த்திங்கன்னா இதோட சைடு எஃபெக்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக்லி சொசைட்டியில் எது அழகுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம எல்லாருமே, இப்போ பெண்களை மட்டும் சொல்லிட முடியாது, பெரும்பான்மையாக நம்ம வந்து மற்றவன் பார்க்கறதுக்காக மற்றவன் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்போம்ல. அதனால் பெண்கள் வந்து உடல் எடையை இவ்வளோ ஈஸியாக குறைக்கிறப்போ எதுக்கு நான் டைம் கன்சியூம் பண்ணி ஜிம்முக்குலாம் போகணும் அப்படிங்கிறனால இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இதனால் வந்து ஏற்பட்டுரும். ஸோ பேசிக்காக உங்களோட சிஸ்டம் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணி அன்நேச்சுரலாக தான் உங்களுடைய அந்த பாடி, பசி, டைஜஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுனால கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷனும் வந்துடுது. அதுக்கப்புறம் நெஞ்சு எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வயிற்று வலி, இது எல்லாமே வந்து சைடு எஃபெக்ட்ஸாக எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதையும் தாண்டி வந்து சில பேருக்கு ஒரு கட்டம் மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா பேன்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, கணையம், அது வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் கால் பிளாடரில் இஷ்யூஸ், இந்த பித்தப்பையில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மருந்துக்கெலாம் இப்போ வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ணி கொண்டு வரதுக்கே ரொம்ப காலகட்டமாகும். பட் ரொம்ப சீக்கிரமாக ஒரு மருந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு கொரோனா உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வியாபாரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எவ்வளோ ரிசர்ச்லாம் பண்ணி இதில் என்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், என்ன பாதகங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம இதை மார்க்கெட்டில் விட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரபலமும் படுத்தி இதை எல்லா பெண்களையும் வந்து யூஸ் பண்ண வச்சுட்டாங்க. எல்லா பெண்களும் அப்படின்னா வந்து பெரும்பான்மையான பெண்கள் இதை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம், ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் சினிமாலேயே நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டாலாம் இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி பூசினாப்பில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முகம் எல்லாமே வந்து டொக்காயிரும். ஏங்க இவங்கள வந்து உறிஞ்சு குடிச்சா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரொம்ப வயதான தோற்றம் வந்த மாதிரி அவங்களுடைய முகத்தில் வந்து தெரியும். இந்த இடம்லாம் வந்து லைட்டாக தொங்கி போயிருக்கும். இது நீங்கள் பர்டிகுலராக நான் வந்து யாரையும் சொல்கிறேன்னா நினச்சிக்காதீங்கப்பா. உங்களுக்கு யாரை பார்த்தா அப்படிலாம் தோணுதோ ஒருவேளை அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். அதை வந்து வெளிலையும் சொல்ல மாட்டாங்க. வெளில சொல்கிறது ஒரு அசிங்கம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பட்டு வெளில சொல்லாமல் நைஸாக சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. பட் நம்ம நிறைய படங்கள் அவங்கள பார்த்து பெரிய ஸ்க்ரீன்லாம் பார்த்தனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி வந்து நம்ம அதிகமாக பார்த்த முகங்கள் டக்குன்னு ஒல்லி ஆகிட்டாங்களே, நல்லா தானே இருந்தாங்க, ரொம்ப குண்டா கூட இல்லையே, ஏன் இப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டு சில ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து யோசிச்சிங்கன்னா இந்த ஒசாம்பிக் வைத்தியத்தை அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து உண்மை. ஸோ பேசிக்லி
கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, உணவு முறையில் நிறையா மாற்றங்கள், அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ், வாக்கிங், கார்டியோ அண்ட் யோகா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு லாங் டேர்மாக பண்ணால் உடல் எடை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக குறையும். ஆனால் இதில் ஆரோக்கியமாக குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகி ஒல்லியாலாம் ஆவாங்க. பட் இதை ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி எஃபெக்ட்டு விட்டோன்னே உடனே ஒரு வெயிட் கெயின் டக்குன்னு வந்துடும். அதாவது உடனே திருப்பி நீங்கள் பழைய மாதிரி இந்த மாதிரி குண்டாயிருவாங்கலாம் சொல்ல முடியாது. பட்டுன்னு இன்னும் வெயிட் கெயின் பண்ணிடும். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும், ஓகே இது நிரந்தர தீர்வு இல்லை, இதை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறதும் நம்மளுக்கு வந்து நிறைய செய்திகள் மூலியமாக தெரியுது. அதனால் பேசிக்லி நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உங்களை சுற்றி யாராவது இந்த ஒரு வழியில் போயிட்டு உடம்பு குறைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிங்க, பார்த்து பண்ணுங்கள், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 வாட்டி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அழகியல் சம்மந்தப்பட்டு நம்மக்கிட்ட திணிக்கப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.